நீதிபதி திலின கமகே நீதிபதியாக செயற்படுறதுக்கு இடைக்கால தடை விதித்து நீதிச்சேவை ஆணைக்குழு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கு. 2வது தடவையாகவும் திலின கமகேவுக்கு இந்த மாதிரியான ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. 2016ஆம் ஆண்டுலையும் அவர் சேவையிலிருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தார். அதுக்கு பிறகு திரும்பவும் நீதிபதியாக செயற்பட ஆரம்பிச்சிருந்து இப்போ அவர் பற்றின முறைப்பாடுகள் அந்த விசாரணைகள் திரும்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறதால விசாரணைகளுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் திலின கமகே நீதிபதியாக செயற்படுறதுக்கு தற்காலிகமான ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அவர் மேலே சுமத்தப்படுற குற்றச்சாட்டு சட்டவிரோதமான முறையில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி கொண்டு வீட்டில் ஒரு யானைக்குட்டியை வச்சிருந்தார் என்றது. நீதிபதியாக செயற்பட்ட திலின கமகே சட்டவிரோதமான முறையில் ஒரு யானைக்குட்டியை வீட்டில் வச்சிருந்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அந்த விசாரணை இப்போ திரும்பவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு நீதிமன்ற வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்ட விஷயம். நீதிபதி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் என்றதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு என்ன நடந்திருக்கு என்றதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். 2015ஆம் ஆண்டு காலகட்டத்தில் நீதிபதியாக செயற்பட்டு கொண்டிருந்த திலின கமகே மேலே குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. அவருடைய வீட்டில் இருந்து ஒரு யானைக்குட்டியை வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கைப்பற்றுறாங்க. சட்டவிரோதமான முறையில் போலியான ஆவணங்களை பயன்படுத்தி கொண்டு அந்த யானைக்குட்டியை அவர் வச்சிருந்தார் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இலங்கையை பொறுத்த வரைக்கும் யானைகள் என்றது பாதுகாக்கப்பட்ட விலங்கு கருதப்படும். வேறு விலங்குகள் மாதிரி யானைகளும் பாதுகாக்கப்பட்ட விலங்குகள் என்ற பட்டியலுக்குள்ள உள்ளடக்கப்பட்டிருக்கு. யானைகளை வச்சிருக்கிறதா இருந்தால் அது சாதாரணமான தனிநபர்கள் மட்டும் கிடையாது. வழிபாட்டு தலங்களுக்கு தேவையான கோவில்களாக இருக்க முடியும். விகாரிகளில் யானைகள் இருக்கு. அதுக்கு ஒரு விசேடமான அனுமதி வனஜீவராசிகள் திணைக்களத்தில் பெற்றுக்கொள்ளப்பட வேண்டியது கட்டாயமானது. இதுக்கான சட்ட ஏற்பாடுகளும் இருக்கு. அந்த மாதிரி முறையான ஆவணங்கள் அனுமதி இல்லாம யாராவது ஒரு நபர் யானைகளை இல்லாட்டி பாதுகாக்கப்பட்ட விலங்குகளை வச்சிருப்பாரா இருந்தால் அது சட்டவிரோதமானது என்று சொல்லி கருதப்படும். அதையும் தவிர யானைகள் என்றது இலங்கையில பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் பட்டியலில் இருக்கிற முக்கியமான ஒரு உயிரினமாக கருதப்படுது. யானைகள் கடத்தலுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய வலையமைப்பு இருக்குன்னு சொல்லியும் இலங்கையில் தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அலி ரோஷான் என்று சொல்லப்படுற ஒரு நபரும் அவருடைய குழுவை சேர்ந்தவர்களும் பல வருஷங்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டு அதை பற்றின விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருது. அவருடைய பேர்லேயே அலி என்றது இருக்கு, யானை என்றது இருக்கு. அந்த மாதிரியான ஒரு மிக பிரபலமான யானை கடத்தல் கும்பலினுடைய தலைவன் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட அலி ரோஷான் சம்பந்தமான வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 39 யானைகள் அவரால் கடத்தப்பட்டிருக்கு, விற்பனை செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி அதுக்கான தீர்ப்பு நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட இருக்கு. இதையும் தவிர ஒரு பிரபலமான தேரர் மேலையும் யானைக்குட்டியை 2.5 வயதான யானைக்குட்டியை வச்சிருந்தார்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதை பற்றின விசாரணைகள் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் இல்லாட்டி முறைப்பாட்டாளர் தரப்பு இந்த தேரருக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கிறதுக்கான போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கல் என்ற அடிப்படையில் அவரை நீதிமன்றம் விடுதலை செய்திருந்தது. அவருக்கும் இன்னும் ஒரு தேரருக்கும் எதிராக பிரச்சனை வழக்கு விசாரணை நடந்த சந்தர்ப்பத்தில் அந்த மற்ற தேரர் சொல்லியிருந்தார், இவர் ராஜபக்சர்களுக்கு சார்பான ஒரு நபர், அவர்களுடைய ஆதரவோடு தான் இந்த மாதிரியான அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அது வேற ஒரு விசாரணையோட சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படியா இருந்தாலும் இலங்கையில யானைகள் என்றது பாதுகாக்கப்பட்ட ஒரு விலங்கினமா கருதப்படுது. யானைகளுக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்கு. அந்த மாதிரி சட்டவிரோதமான விதத்தில் யானையை வீட்டில் வச்சிருந்தார், யானைக்குட்டியை வச்சிருந்தார் என்று சொல்லிதான் கொழும்பு பிரதம நீதவான செயல்பட்டு வந்த திலின கமகே மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. 2016ஆம் ஆண்டுலையும் இதே மாதிரியான ஒரு தீர்மானம் நீதிச்சேவை ஆணைக்குழுவால் எடுக்கப்பட்டிருந்தது. இவர் சட்டவிரோதமான முறையில் யானையை வச்சிருந்தார்னு சொல்லி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. அந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிக்கப்படக்கூடாது என்றதை அடிப்படையாக கொண்டு அவர் நீதிபதியாக செயற்படுறதுக்கு நீதிச்சேவை ஆணைக்குழு 2016ஆம் ஆண்டுலையும் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. அதுக்கு பிறகு சிஐடி தொடர்ச்சியான விசாரணைகளை நடத்தி கொண்டிருந்த காலகட்டத்தில் கங்குடவில நீதிமன்றத்தில் இவராவே போய் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நீதிபதி திலின கமகே கங்குடவில நீதிமன்றத்தில் தானாவே முன்னிலையாகி இருந்தார். அப்படி முன்னிலையானதுக்கு பிறகு நீதிபதியால உடனடியாவே கங்குடவில நீதிபதியால உடனடியாக அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு அந்த காலகட்டத்தில் சட்டமாதிபர் திணைக்களமும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் கூட கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. இவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த வழக்கு விசாரணை கங்குடவில நீதிமன்றத்தால வித்தியாசமான முறையில் அணுகப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த காலகட்டத்தில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் குற்றம் சாட்டி இருந்தது. அவருக்கு 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலையும் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பிணையிலையும் வெளியில போகலாம் சொல்லி பிணை கொடுக்கப்பட்டிருந்தது.
இந்த தீர்ப்புக்கு எதிராக சட்டமாதிபர் திணைக்களம், இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எதிர்ப்பு தெரிவிக்குது. அதுக்கு பிறகு சட்டமாதிபர் திணைக்களம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை பதிவு செய்திருந்தது. கங்குடவில நீதிமன்றத்தால் அவருக்கு பிணை கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த பிணை ரத்து செய்யப்படணும் சொல்லி சட்டமாதிபர் திணைக்களத்தால் மேல் நீதிமன்றத்தில் ஒரு மனு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு மேல் நீதிமன்றமும் அந்த தீர்மானத்தை எடுக்குது. அவருக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிற பிணை ரத்து செய்யப்பட்டு ஒரு சில நாட்களுக்கு பிறகு வழக்கு விசாரணை திரும்பவும் நடத்தப்படும். அப்ப திலின கமகே திரும்பவும் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு முன்னிலை ஆகணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையான சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பிணை ரத்து செய்யப்பட்டிருந்தாலும் கூட திரும்பவும் கொழும்பு நீதிமன்றத்தால் மேல் நீதிமன்றத்தாலேயும் பிணை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் அந்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு பிணை கிடைச்சிருந்தது. ஏற்கனவே அவர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டது 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பணையிலையும் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீர பணிகளையும். ஆனால் கொழும்பு நீதிமன்றமும் கூட அவருக்கு பிணை கொடுத்திருந்தாலும் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு கிழமையும் சிஐடியில் முன்னிலையாகி சாட்சியம் அளிக்கணும், வழக்கு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபராக இருக்கிறதால சாட்சியங்களுக்கு எந்த விதத்திலையும் அழுத்தம் பிரயோகிக்க கூடாது சொல்லியும் கடுமையான ஒரு நிபந்தனை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. 1 மில்லியன் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பணையில அவருக்கு விடுதலை கிடைச்சிருந்தது. 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான 3 சரீரப்பணிகளையும் அவர் வெளியில போகலாம் சொல்லியும் கொழும்பு மேல் நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தது. ஒப்பீட்டளவில் கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் அவருக்கு பிணை கிடைச்சிருந்தது. இந்த மாதிரியான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் 2021 ஆண்டு காலகட்டத்தில் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் கிடையாது என்ற அடிப்படையில் அவர் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இப்ப திரும்பவும் 2025 ஜூன் மாதம் சட்டமாதிபர் திணைக்களம் அந்த ஃபைலை திரும்பவும் திறந்து அதை பற்றின விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்கு. அந்த விசாரணைகளினுடைய ஒரு கட்டமாக தான் இப்ப நீதி சேவை ஆணைக்குழுவால் அவர் நீதிபதியாக செயற்படுறதுக்கு இடைக்காலமா ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முதல்ல கொழும்பு பிரதம நீதவானா செயற்பட்டு வந்தவர் அதுக்கு பிறகு மொரட்டுவ நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் பெற்று போயிருந்தார். அவராகவே கேட்டு போயிருந்தார் என்று சொன்னா அவருடைய சகோதரர் சம்பந்தமா ஒரு வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தது. அவருடைய சகோதரர் சலோச்சனா என்று சொல்லப்பட்டவர் மேல் மாகாணத்தினுடைய ஒரு முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் இருந்தவர். அவரும் இன்னும் ஒரு வர்த்தகரும் சேர்ந்து 9 மில்லியன் ரூபாய் 90 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டாங்கன்னு சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணை கொழும்பு நீதிமன்றத்தில் தான் விசாரிக்கப்பட்டிருந்தது. நகர அபிவிருத்தி அதிகார சபையால் கையகப்படுத்தப்பட்ட ஒரு காணிக்கான நட்டஈட விரைவாக பெற்றுக் கொடுக்க முடியும் சொல்லி 9 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டார் சொல்லி சலோச்சனாவும் அவருடைய இன்னும் ஒரு நண்பரும் வர்த்தகரும் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடந்திருந்தது. அந்த வழக்கு விசாரணையை நடத்தினது கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம். அந்த காலகட்டத்தில் நீதிபதியா இருந்த இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற திலின கமகே தான் விசாரிச்சிருந்தார். அப்ப அவர் நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி சொல்லியிருந்தார். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற நபர் என்னுடைய சகோதரர், இதனால இந்த வழக்கு விசாரணையை நான் நடத்துறது பொருத்தமானதாக இருக்காது, வேறொரு நீதிபதி இதுக்கு நியமிங்கன்னு சொல்லி ஒரு கோரிக்கையை முன்வச்சு அவர் மொரட்டுவ நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் பெற்று போயிருந்தார். இந்த மாதிரி அவருடைய சகோதரர் பற்றின விசாரணையும் ஒரு பக்கம் நடத்தப்பட்டு வருது. இப்ப இவர் மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகளும் திரும்ப அவருடைய ஃபைல் திறக்கப்பட்டு அதை பற்றின விசாரணைகளும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருது. அந்த விசாரணைகளுக்கு எந்த விதத்திலையும் இடையூறு ஏற்படக்கூடாது என்றதை அடிப்படையாக கொண்டுதான் நீதிபதியாக செயல்படுறதுக்கு நீதி சேவை ஆணைக்குழுவால ஒரு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இந்த விசாரணைகள்ல என்ன நடக்கும்ன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.